டெல்லியில அமைதி வழியில மாணவர்களும் இளைஞர்களும் நடத்தின அந்த போராட்டம் அதை பாஜக அரசு போலீஸ் மற்றும் துணை ராணுவ படை இவங்களை வச்சு வன்முறையை கையாண்டு ஒடுக்கி இருக்குது. அந்த போராட்டத்தின் போது என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளா பல மறைக்கப்பட்ட ஊடகங்களால் மறைக்கப்பட்ட பல காட்சிகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இளைஞர்கள் அதை பகிர்ந்துட்டு வராங்க. பெல்லட் குண்டுகளை வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டு பல பேரை காயமடைய வச்சிருக்காங்க. அதுல சிலர் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. ரப்பர் குண்டு வச்சு சுட்டு இருக்கிறாங்க. காவல்துறை உடை இல்லாம இல்ல துணை ராணுவ படை உடை இல்லாம யூனிஃபார்மே இல்லாம பலர் ஹெல்மெட்டை மட்டும் போலீஸ் ஹெல்மெட்டை மட்டும் போட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாரும் அடிச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு கோர்ட்ல கொடுக்க போனா தலைமை நீதிபதி இந்த வீடியோலாம் பாக்குறது எங்களுக்கு டைம் கிடையாது, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கோர்ட்டை இதுக்குள்ள இழுக்காதீங்கன்னு சொல்லி இந்த கேஸை ஒத்தி வச்சுட்டு போறாரு. இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு ஆதரவா இங்க தமிழ்நாட்டில் போராடுறவங்களை அதே மாதிரி அராஜகமா அடிச்சு ஒடுக்கி கைது பண்ற வேலையை தமிழக காவல்துறை செய்யுது. இது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட கேட்டா ரோடு ஒன்றும் போராட்டத்துக்கான இடம் கிடையாது, போராடுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதை விட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போறான்னா அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமிர்த்தனமா ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. இது குறித்துலாம் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது ரூட்ஸ் தமிழ். கடந்த 20ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை நோக்கிய அந்த பேரணியில துணை ராணுவ படை வீரர்கள் பெல்லட் குண்டுகளை வச்சு துப்பாக்கி வச்சு ரப்பர் குண்டுகளை வச்சு சுட்டுருக்காங்க மாணவர்களை இளைஞர்களை. இதுல மன்சூரி அப்படின்ற 25 வயது இளைஞர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. கிட்டத்தட்ட 60லிருந்து 70 இடங்கள்ல உடம்புகள்ல குறிப்பா உடம்போட மேல் பகுதியில் முகத்தை சுத்தியே அவ்வளவு காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு இந்து நாளிதழில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சோர்ஸ் ஹாஸ்பிட்டல் சோர்ஸ் கிட்ட பேசினதுல அதெல்லாம் பேலட் குண்டுகளால் உருவான காயங்கள் தான் அப்படின்றத உத்தரவாதப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஜேபி நட்டா அவர் இந்த இளைஞரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாரு. இளைஞர் படுக்கையில் இருந்தனால அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கிறாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசின அவர் இவர் ஏன் போராட்ட காலத்துக்கு போனாரு, அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல இவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த அடிப்பட்ட மாணவனோட நண்பன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க எஜுகேஷன் சிஸ்டம் தான் அவனை அங்க கூட்டு போய் நிக்க வச்சிருக்குது, அவன் அன்னைக்கு போராட்டத்தில் போய் இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட கல்வி கட்டமைப்பு தான் அப்படின்றத ஜேபி நட்டா கிட்டே மூஞ்சால் அடிச்ச மாதிரி அந்த இளைஞர் அவரோட கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு இளம் பெண் அவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ரப்பர் குண்டை வச்சு என்ன போலீஸ்காரங்க சுட்டுருக்காங்க, நாங்க அந்த ரோட்ல இருந்து கலைஞ்சு போய் ஒரு பார்க்குக்கு போயிட்டோம், பார்க்கு வரைக்குமே எங்களை விரட்டிட்டு அதாவது அந்த பாராளுமன்றத்தை நோக்கி போற அந்த கூட்டத்திலே நாங்க இல்ல, நாங்க ஒதுங்கி பார்க்குக்கு போயிட்டோம். ஆனா எங்களை பின்தொடர்ந்துட்டே ஒரு கும்பல் எங்க போலீஸ் கும்பல் எங்களை பின்னாடியே மண்டையிலே ரப்பர் குண்டு வச்சு சுட்டுட்டாங்க. அது காது பக்கத்துல அது பற்று இருக்குது. அதனால இதுக்கப்புறம் எனக்கு அந்த காது கேட்கிற திறனே இருக்குமா, இல்லாம போக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பெருசா போட்டுக்கிட்டே ஊடகத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல கொடூரமான சம்பவங்கள். இன்னும் ஒருத்தர் அந்த களத்துல இருந்தே அவர் சட்டையை தூக்கி காட்டுறாரு. ஃபுல்லா அந்த பெல்லட் குண்டுகள் பட்ட காயங்கள் அது எல்லாமே அந்த களத்துல இருந்தே அவர் காட்டுறாரு அந்த நடந்த உடனே. இப்படி பல பேர் இந்த மாதிரி குண்டடிப்பட்டு படுகாயம் அணிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் ஐசியூல சீரியஸா ஒரு 21 வயசு பொண்ணு ஐசியூல இப்போ வரைக்கும் சீரியஸா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 15 வயசு சிறுமி அவங்கள போலீஸ்காரங்க கொடூரமா அடிச்சிருக்காங்க. அவங்கள சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில் இருக்கிறாங்க. இப்படி மட்டும் இல்லாம பெண்களை ரொம்ப தவறான முறையில அடிக்கிறது அதாவது குளவரியா அடிக்கிறது, அதை தாண்டி இன்னும் வல்கரா அடிக்கிறது, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்குது. இந்த எந்த காட்சிகளும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒளிபரப்பப்படலை. காவல்துறை உடை அணையாம துணை ராணுவ படை உடை அணையாம அதாவது யூனிஃபார்ம் இல்லாம வேற யாரோ வெறும் போலீஸ் ஹெல்மெட்டை மட்டும் போட்டு ஒருத்தர் 2 பேர்ல பல பேர் பல இடங்கள்ல போராடிய மாணவர்களை இளைஞர்கள் அடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் மாணவர்கள் அடிக்க போது போலீஸுக்கு பின்னாடி இருந்து RSS ஆதரவாளர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட்டுட்டு போலீஸ் அடிங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்லி முழக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது போராட்டம் நடக்கிற இடம் போராட்டக்காரர்களை போலீஸ் அடிக்கிறாங்க, பின்னாடி இருந்து இவங்க போலீஸை இப்படி என்கரேஜ் பண்ற வேலையை, அவங்கள விருப்பேற்றுற வேலையை, ப்ரொவோக் பண்ற வேலையை RSS ஆதரவாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை போலீஸ் தடுக்கவும் இல்லை, அவங்கள அப்புறப்படுத்தவும் இல்லை, அவங்கள விட்டுட்டு போராட்டக்காரர்களை அடிக்கிற வேலையை போலீஸ் செஞ்சிருக்கிறாங்க. இந்த காட்சிகளும் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. இது எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டல. அது மட்டும் இல்லாம டெல்லியோட டெப்யூட்டி கமிஷனர் சந்தீப் லம்பா அவர் ஒரு மாணவிய பலார்னு காதலே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல ஊடகவியலாளர்களை அங்க செய்தி செய்யறதுக்கு போன ஊடகவியலாளர்களை காவல்துறை தாக்கி இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இது எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மறைக்கப்பட்டிருக்குது. இனி இதெல்லாம் ஒரு சீரியஸான இஷ்யூ. காவல்துறை திட்டமிட்டு இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும்ன்ற இன்டென்ஷன்லேயே அங்கே இறங்கி இருக்குது. துணை ராணுவ படையும் அதுக்காக தான் இறக்கி விடப்பட்டிருக்குது. எங்கேயோ இருந்த மாணவர்கள்
வெறும் அந்த பாராளுமன்றத்தை நோக்கி அது சுத்தி இருக்கிற இடத்துல மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல பல சப்வே ஆண்டெல்லாம் கொண்டு போய் வந்து மாணவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மட்டும் கிடையாது, அந்த ரோட்ல அந்த பக்கம் போற எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாணவர்கள் மறுபடியும் இங்க கூடக்கூடாது, இந்த விஷயத்துக்கு எதிராக எதுவுமே போராடக்கூடாது, அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு இன்டென்ஷனோட இந்த தாக்குதலை வந்து அரசு வந்து ஏவி விட்டு இருக்குது அப்படின்னு நரேந்திர மிஸ்ரா அப்படின்ற வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல இது எல்லாத்தையும் சொல்றாரு. எதுக்காக இந்த போராட்டம், இப்படி முறைகேடு தொடர்ச்சியா வந்து உயர்கல்வித்துறையில் நடக்குது, நீட்னால 20 பேர் இறந்துட்டாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால, இதுக்காக 20 நாளா அமைதி வழியில போராடிட்டு இருக்காங்க, பாராளுமன்றத்தில் நோக்கி அவங்க ஊர்வலம் போறது அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற உரிமை, அந்த அடிப்படையில் அந்த போராட்டம் நடத்துறாங்க. காவல்துறை இப்படி வந்து அங்க கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க, யூனிஃபார்ம் இல்லாதவங்க தாக்கியிருக்கிறாங்க, இப்படி இந்த இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவத்தெல்லாம் அவர் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து அவர் முழுசா கூட சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவரு உடனே நிப்பாட்டி சரி ஓகே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை முழுசா கூட சொல்ல விடல. அதுக்கப்புறம் என்கிட்ட பல வீடியோஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, காவல்துறை எந்த அளவுக்கு அராஜகமா இதை கையாண்டு இருக்கிறதுக்கான எல்லா வீடியோவும் இருக்குது பாருங்கன்னா, இதை பார்க்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, எங்களுக்கு முதல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது, கோர்ட்டை தேவையில்லாம இந்த மேட்டருக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து கோர்ட்ல இப்படி பேசியிருக்காரு. இது மறுபடியும் பெரிய ஒரு அதிருப்தியை வந்து இந்தியா முழுக்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட, குறிப்பா பட்டாதாரிகள் கிட்ட, வேலை இல்லாதவர்கள் கிட்ட ஒரு வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அப்படின்னு ஒரு பார்ட்டியை தொடங்குறதுக்கு தொடக்க புள்ளி வச்சதே வந்து இவர் சூரியகாந்த் தான். அவர் வந்து ஒரு வழக்குல அப்சர்வேஷன்ல சொல்லும் போது, அதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்போது, நாட்டில் வேலை இல்லாத பட்டாதாரிகள் பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கருப்பாம்பூச்சி மாரி எல்லா இடத்துலையும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்ல போய் தான் இன்னைக்கு இவ்வளவு எஞ்சல்கள் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது கீழே வந்து திரண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவர் மறுபடியும் ஏற்கனவே அப்படி ஒரு இது உருவானதுக்கு காரணமான இவர் இவங்களோட போராட்டத்தில் அதுல காவல்துறை வன்முறையை கையாண்டு இருக்குது, இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்காக ஒரு அட்வொகேட் வந்து கேட்கும் போது அதை வந்து காதலே வாங்காம அதை பொருட்படுத்தாம இக்னோர் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு மாணவிகள், சின்ன வயசு மாணவிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள், இப்படி பல பேர் வந்து காவல்துறையால கொடூரமா அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறாங்க, துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கிறாங்க, இது ஷாக் பட்டனை வச்சு ஷாக் கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாமே நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தலைவருக்கு டைம் இல்லையா இல்ல மனம் இல்லையான்றத அவர் தான் வந்து மனம் திறந்து சொல்லணும். இதை பார்க்க டைம் இல்லாம வேற என்ன பண்ணிட போறோம் அப்படின்றதுக்காக அந்த பொறுப்புல அவர் நீடிச்சிட்டு இருக்கிறாருன்றத யோசிக்கணும். இதை பார்க்கவே டைம் இல்லைன்னா நீங்க அந்த பொறுப்பை விட்டு காலி செஞ்சுட்டு கிளம்பிடலாம். சுப்ரீம் கோர்ட்ல இப்படி இருக்க, டெல்லி உயர்நீதிமன்றத்துல அங்க வந்து 2 வழக்கறிஞர்கள் வந்து பொதுநல வழக்கா வந்து போடுறாங்க இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதை ஒட்டி. இது அரசு வந்து கட்டளிக்கப்பட்ட ஒரு பயங்கரவாதம் இந்த நிகழ்வு, அதனால எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணணும், சுதந்திரமான ஒரு ஏஜென்சி வந்து இதை விசாரிக்கணும், டெல்லி போலீஸே இதை விசாரிக்க கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க. அவங்களும் விளக்குறாங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு. குறிப்பா ஒரு டெபுட்டி கமிஷனர் சந்தீப் லம்பா அவர் வந்து ஒரு மாணவியை தாக்கின வீடியோவே வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபுட்டி கமிஷனரே வந்து ஓரமா இருக்கிற ஒரு சின்ன இளம் வயது பெண், அவங்கள போய் இப்படி கன்னத்திலே பலாரம் நடிக்கிறாரு. இப்படி பல வன்முறைகளை வந்து காவல்துறை செஞ்சிருக்கிறாங்க. காவல்துறை உடை இல்லாத பலரும் காவல்துறை கூட சேர்ந்துக்கிட்டு மாணவர்களை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் கோர்ட்ல முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஏஜி தரப்புல, அதாவது அரசு தரப்புல வாதாடின வழக்கறிஞர் வந்து இந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து சுகமா போல, அது ஒரு வயலன்ஸா மாறிடுச்சு, அதில் ஈடுபட்டவங்களே வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க, போலீஸுக்குமே பெரிய அளவுல வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்குது, பல 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க, காவல்துறையினும் பலர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால இது வந்து காவல்துறை மேலே தான் தப்புன்ற மாதிரி அணுக முடியாது. ரெண்டாவது, இந்த கேஸையே வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட யாரும் வந்து பெட்டிஷன் போடல, அதாவது அடிப்பட்டவங்களோ, குண்டடிப்பட்டவங்களோ, இல்ல ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களோ, இவங்க யாரும் வந்து கேஸ் போடல, இது பொதுநல வழக்கு, இதை வந்து நீங்க எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீதிபதிகள் வந்து நீங்க எப்படி அதோட சொல்லலாம், நாங்க எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி, இது வந்து இப்போ பொதுநல வழக்கா போடுறதுக்கு எல்லா தகுதி வாய்ந்த வழக்கு தான் இது. பாதிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட விவகாரம், தனிப்பட்ட ஒருவர் பாதிக்கப்பட்டாருன்னா அவர் வந்து எங்ககிட்ட கொடுக்கலாம், அதை நாங்கள் எடுத்துப்போம் தனியா. அதனால வர செப்டம்பர் 11க்குள்ள ஒரு முழு ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் இது குறித்து தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல வந்து போலீஸ் வந்து 9 எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறாங்க. கலவரத்தில் ஈடுபட்டது, அரசு சொத்து சேதப்படுத்தினது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எஃப்ஐஆரா போலீஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால முழு ரிப்போர்ட்டை வந்து கேட்டு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உபாதயா அப்புறம் தேஜஸ் கரியா அவங்க 2 பேரும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் நடத்தின அந்த கொடுமையான தாக்குதலை தாண்டியும் இன்னைக்கும் 3வது நாளா வந்து சந்திரமந்தல்ல இளைஞர்கள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. காலை போல நேற்று, அதாவது நேற்று தாக்குதல் நடக்குது, நேற்று காலை போல வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கங்கே சுற்றிட்டு காலைல மறுபடியும் ரீஆர்கனைஸ் ஆகிருக்கிறாங்க. நைட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேராக இருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும்
அங்க இளைஞர்கள் வந்து குஞ்சிட்டே இருக்கிறாங்க, பெற்றோர்களும் வந்து குஞ்சிட்டே இருக்கிறாங்க. நாடு முழுக்க இவங்களுக்கு ஆதரவு வருது. இங்க மெரினால நம்ம பார்த்துருப்போம்ல, இங்க போராடுறவங்களுக்கு எப்படி சாப்பாடை வந்து எங்கெங்கிறவங்களாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களோ அதே மாரி நீ ஜந்தர் மந்தரில் போராடுறவங்களுக்கு தேவைக்கும் அதிகமான உணவுகளை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவங்க வேணான்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாம்பேல இருந்துலாம் வந்து ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு அங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ரேண்டமா டிராப் லொகேஷன் வந்து டெலிவரி லொகேஷன் வந்து ஜந்தர் மந்தர்னு கொடுத்துட்டு அந்த டெலிவரி பாய் ஃபோன் பண்ணாருன்னா, இல்லைங்க அங்கே நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உணவு கொடுத்துருங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் உணவு அப்படின்ற மாரி பாம்பேலேருந்து ஆர்டர் பண்ணி அப்படி கொடுக்குறது. இந்தியா முழுக்க இருந்து இதுக்கு வந்து ஒரு சாலிடாரிட்டியை வந்து மக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மக்கள் மனசை வென்ற ஒரு போராட்டமா, ஒரு மக்களோட உணர்வை தூண்டிய ஒரு போராட்டமா இந்த போராட்டம் வந்து இருக்குது. இதுக்கு ஆதரவாக பூனே, மத்திய பிரதேஷ், லக்னோ, இப்படி பல இடங்களில், பாம்பே, ஹைதராபாத், அது பெங்களூர், தமிழ்நாடு, எல்லா இடங்கள்லையும், இந்தியாவில் முழுக்க எல்லா இடங்கள்லையும் வந்து போராட்டம் நடக்குது. குறிப்பாக பஞ்சாப், இந்த இடங்கள் எல்லாம். அதில் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்துக்கு டெல்லி என்ன ஒரு அணுகுமுறையை கையாளுதோ, ஒன்றிய அரசு என்ன ஒரு அணுகுமுறையை கையாளுதோ, அதே மாதிரியான அணுகுமுறையை தான் வந்து இங்கே இருக்கிற தமிழக அரசும், அதாவது தாவேக அரசும் அதே அணுகுமுறையை தான் கையாளுது. இப்போராட்டம் நடந்த எல்லா இடங்கள்லையும் வந்து மாணவர்களை வந்து குண்டுகட்டா தூக்கிட்டு பலவந்தமாக பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு காயம் விளைவிக்கிற மாரி தான் அவங்களை கைது பண்ணி வேலை ஏற்றிருக்கிறாங்க. முழக்கம் கூட போட விடல, என்ன இஷ்யூன்னு பேச கூட விடல. ரோட்ல வந்து இறங்கனே குண்டுகட்டா தூக்கிட்டு போறது, ரோட்ல இழுத்து போட்டு வலிக்கிறது, இந்த மாதிரியான அராஜகமான செயலில் தான் தமிழ்நாடு காவல்துறையும் ஈடுபட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் போய் போராட்டம் பண்ண முயற்சி பண்ணா கல்லூரிக்குள்ள போராடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் உள்ள போய் சட்டையை பிடிச்சி வெளில இருந்து வந்து ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. திருத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடும் போது அப்படி போலீஸ்காரங்க காலேஜுக்குள்ள இருந்து மாணவரை தரன்னு இழுத்து வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் வாசலை முற்றுகையிட்டு எஸ்எஃப்ஐ மாணவர்களும் மற்ற மாணவர்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற பேர்ல ஏற்கனவே இந்த மாதிரி போராட்டங்கள் ஈடுபடக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை அங்கங்க கல்லூரிகளில் போயோ இல்ல மற்ற இடங்களையோ வந்து கைது செய்ய, பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடிய, இல்ல கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய வேலையை, அச்சுறுத்துற வேலையை வந்து தமிழக காவல்துறை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? இப்படி மாணவர்களை போராடவே விடக்கூடாது, ரோட்ல வந்து வாயே திறக்க கூடாது, இல்ல அந்த போராட்டமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக யாரு போராடுவானோ அவனை முன்னாடி போய் அரெஸ்ட் பண்ணின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து உரிய வழக்கத்தை கொடுத்தாகணும், பதில் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்குற பதில் என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்த பதில் தான். மற்றபடி ஆதவர்ஜன் அவர் ட்விட்டு போட்டாரு, விஜய் ஒரு ட்விட்டு போட்டாரு. அவங்களாம் வந்து இப்போ மாணவர்கள் அடிப்பட்டது, மிதிப்பட்டது, ரத்தம் சிந்தியது, இதை பத்திலாம் பேச மாட்டாங்க. அங்கே துப்பாக்கி சூடே நடத்தி இறந்துருந்தாலும் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து சொல்யூஷன் பற்றி தான் பேசுவாங்க. அவங்களாம் வந்து தீர்வை நோக்கி தான் பேசுவாங்க. மற்றபடி இந்த பிரச்சனைகள் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. அவங்க சொல்கிற தீர்வு வந்து மாநில பட்டியலுக்கு வந்து கல்வி மாற்றம் வர நீட்டை ஒழிக்க முடியாது, அதனால் நாங்கள் மற்ற கட்சிகள் மாரி எலெக்ஷன் ஆதாயத்துக்காக பொய்யான வாக்குறுதி தரமாட்டோம், நாங்கள் வந்து மாநில பட்டியல் மாற்றுறதுக்கு போராடுவோம். இப்போ வரைக்கும் எதுவும் செய்யலை, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்படி மாற்ற முடியலன்னா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டை கொண்டு வர வச்சு தற்காலிகமாக அது மூலியமாக வந்து மாநிலத்துக்கு உரிமை வாங்குன்றாரு. இது எல்லா வகையிலும் முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி ஒன்று அதாவது மாநிலத்துக்குன்னு வந்தால் தான் மாநிலத்துக்கு உரிமை வரும். கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றிய அரசு தீர்மானிக்க செய்யும். ஒன்றிய அரசா மாநில அரசானா ஒன்றிய அரசு தான் வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னா அதில் எது பலம் வாய்ந்ததாக இருக்கும்? எப்படி ஒன்றிய அரசு தாண்டி மாநில அரசுக்கு எல்லா அதிகாரமும் வரும்? இது எதுவுமே வந்து இது எல்லாமே டிபேட்டபிள் தான். இது எதுவும் ஒரு காங்கிரீட்டான பிளானோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற மாதிரி தெரில. அதை விட அபத்தம் அவர் பேசுனது வந்து மாணவர்கள் ஒரு அற வழியில் போராடுறத, ஒரு ஜென்யூனாக போராடுறத நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், அவங்களோட அந்த போராட்டத்துக்கு துணை நிற்கிறோம். ஆனால் வந்து பப்ளிக் கூடுற இடத்துல கூடுறது, அனுமதி வாங்காமல் போராடுறது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் போடுற மாதிரி கூடுறது, ரோட்ல நைட்ல கூடுறது, அனுமதி வாங்காமல் போராடுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்றாரு. இது சரியா தப்பான்றது வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கைதான எஸ்எஃப்ஐயோட செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான் போராடணுன்றதான் எங்கள் விருப்பம். 48 மணி நேரம் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக நாங்கள் காவல்துறை அணுகி பர்மிஷன் கேட்டோம். வழக்கமாக நாங்கள் பல போராட்டங்கள் நடந்திருக்கிறோம், எல்லா வாட்டியும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்குது. போன வாரம் கூட ஒரு போராட்டம் நடத்தணும், அவர் தொடர்ச்சியாக அவர் நடத்த போராட்டத்தெல்லாம் பட்டியலிடுறாரு. ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் கேட்கும்போது அனுமதி மறுக்கப்படுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அதை மீறி போராட்டம் பண்ண வரோம், எங்களை குண்டுகட்டாக கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு கூட அவங்க என்ன பிரச்சனை, அவங்க என்ன இஷ்யூன்னு அவங்கள பேசவே இல்லை. வந்து பேசுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க, 2-3 பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அனுமதியை மீறி வந்து போராட்டம் பண்ணிட்டீங்க, இல்லை அனுமதி வாங்காமல் போராட்டம் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களை வந்து நாங்கள் ஒரு நாள் அரெஸ்ட்டில் வைக்கிறோம், நீங்கள் கூட நீ வரணும், உங்களை கஸ்டடியில் இருக்கிறோன்னு கூடுவாங்க. அப்படி போய் அரெஸ்ட் ஆவாங்க. ஆனால் என்னன்னு கூட பேச விடாமல் ரோட்டில் வச்சு தரன்னு இழுத்துட்டு போய் பெண் மாணவர்கள் யாரையும் வித்தியாசம் பார்க்காம அப்படி போலீஸ் வந்து இப்படி ப்ரூட்டலாக ஹேண்டில் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் என்ன தமிழ்நாடு போலீஸுக்கு? நாங்களே நீட்டுக்கு எதிரானவங்க தான், நீட்டை ஒழிக்கணுன்றது தான் எங்கள் கொள்கையே. ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அனுமதி வாங்கிக்கோ,
ஒரு நாள் இந்த 2 நாள் நானே டென்ட் போட்டு தரேன், எத்தனை நாள் வேணா எங்க போராடு, ரோடுக்கு வராத, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வராத, ஆனா நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளவு பேர் வேணா கூப்பிட்டு வாங்க, மற்ற எல்லா ஆதரவும் நாங்க தரோம், அரசு வேணா டிவிக்கு பாட்டி சார்வா நாங்க செலவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க மாணவர்களை என்கரேஜ் பண்ண வந்தானே. உங்களுக்கு அதான நோக்கம். சிபிஎம் சிபிஐ சார்ந்தவர்கள் தான் அந்த மாணவர்கள், குறிப்பா சிபிஎம். அவங்க போராடுறதை அனுமதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க கொள்கைக்கு ஒத்துப்போன விஷயம் தானே. அப்போ இந்த போராட்டமே நடக்கக்கூடாதுன்றதா இவங்க இன்டென்ஷன். அதுக்கு ஒரு நொண்டி சாக்கா வந்து ரோடு ஒன்றும் போராடுறதுக்கான இடம் இல்லை, சாலை ஒன்றும் போராடுறதுக்கான இடம் இல்லை. சாலையில் வந்து போராடி தான் இன்னைக்கு வாங்கின எல்லா உரிமையும் வந்து தமிழ்நாடு வந்து வாங்கி வச்சிருக்குது. சட்டமன்றத்தில் போய் ஏற்றுன்றது பாதி, சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கே வந்து இங்கே பல பல போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள், எல்லா விஷயமும் நடந்து தான் இங்கே வந்து எல்லா உரிமையும் பெறப்பட்டிருக்குது. சாலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீ போராடவே கூடாதுன்னு சொல்கிறது தான் அர்த்தம். இந்த விஷயத்துக்கு போராடாதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான், சாலைக்கு வராதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இங்கிருந்து ஒரு எதிர்ப்பு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புவதை, பாஜகவுக்கு கிளம்புவதை தமிழக அரசு விரும்பல. அதனால தான் இப்படி ஒரு ஒடுக்குமுறையை மாணவர்கள் மேலே நிகழ்த்துது அப்படின்றத மட்டும்தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுதான் தாவேக்காவோட ஸ்டாண்டா இதில் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு இந்தியா முழுக்கிலிருந்து ஆதரவு வருதோ அதே அளவுக்கு வெறுப்பும் விமர்சனங்களும் பொய் அவதூறுகளும் வந்து பரப்பப்பட்டுட்டே இருக்குது. இது 2 வகையாக பிரிப்போம். ஆதரவிக்கிறவங்க யாரு, இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க யாருன்னு சொல்லி. இப்படி திரைய பிரபலங்களே பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல் நாள்லேருந்தே பிரகாஷ் ராஜ் வந்து அங்கே போய் அடிக்கடி அவங்கள பார்த்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு பேசிட்டு வராரு. அதேமாதிரி திரைப்பட நடிகர் கிஷோர் வடச்சென்னை போன்ற படத்தில் நடிச்சவர், அவர் வந்து விசாரணை போன்ற படத்தில் நடிச்சவர். அவர் வந்து இந்த மாணவர்களோட போராட்டத்தை பார்த்து ரொம்ப வியப்பா அவங்கள கௌரவிக்கிறபடி அவர் பேசி வீடியோவே போட்டிருக்கிறாரு. பெங்களூர்ல நடந்த பெங்களூர் நினைக்கிறேன், அங்கே நடந்த போராட்டத்தில், சிஜேபி போராட்டத்தில் அவரே போய் கலந்துருக்கிறாரு. இது போல ஒரு உறுதி கொண்ட ஒரு இளைஞர்களை, ஒரு மனிதரை நாங்கள் பார்த்தது கிடையாது. கையில் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அரசோட இந்த கொடூரமான ஒடுக்குமுறையை நேரில் நின்று ஓடாமல் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு மீண்டும் போய் அந்த இடத்துல நிற்கிறீங்களே, நீங்கள் தான் உண்மையான வந்து வீரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்த அரசாங்கம் ஒரு கோழை அரசாங்கம். அதாவது மனிதாபிமானியன்னு ஒருத்தர் இருந்தால் எவனுமே ஒரு பொண்ணை வந்து பலாருன்னு கணத்தில் அடிக்கிறதோ, லட்டியை வச்சு முதுகில் பழுக்க வைக்கிறதையோ, மண்டையை உடைக்க வைக்கிறதையோ யாராலையும் வந்து அனுமதிக்க முடியாது. அவனுக்கு எதிராக எனக்கு எதிராக போனாலே எல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கும். மோடிக்கு வந்து மனிதாபிமானம் கிடையாது. அவர் வந்து ஒரு நான் பயாலஜிக்கல் சைல்டு, அவர் வந்து மனிதர்கள் கிடையாது அப்படின்றத அவரே ஒத்துருக்கிறாரு. அதனால அவருக்கு மனிதாபிமானமே இருக்காது. அதனால அவரால் மட்டும்தான் இப்படி ஒரு கொடூரமான செயலெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மோடியை கடுமையாக விமர்சித்து கிஷோர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. பிரதீப் ரங்கராஜன் அடுத்த சிஎம் சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி ட்ரோலுக்கு உள்ளானாலும் அவரும் வந்து இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்கிறாரு. மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு லத்தியால பதில் சொல்லக்கூடாது, அதாவது கேள்விக்கு பதில் வந்து லத்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரியில வந்து நறுக்குன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அவர் அடுத்த சிஎம் ட்ரோல் செய்யப்பட்டாலும் அடுத்த சிஎம்மே வந்து வாய் திறந்து அதை பேசிட்டாரு. ஆனால் இப்போ இருக்கிற சிஎம் வந்து அதை அந்த மாதிரி கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான தைரியமும் வந்து இப்போ இருக்கிற சிஎம் கிடையாது. அவரும் வந்து நல்ல இப்போ 5 கோடி ரூபா போட்டு 50 கோடி ரூபா 70 கோடி ரூபா 100 கோடி ரூபா லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை நடிக்கக்கூடிய நல்ல மார்க்கெட் உள்ள நடிகர் தான். ஆனால் அவருக்கு வந்து மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு முதுகெலும்பு இருக்குது. ஆனால் முதலமைச்சராக ஆன பிறகும் விஜய்க்கு இல்லைன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய உண்மையான முதலமைச்சருக்கு இல்லைன்றது தான் வருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. அப்புறம் இவங்க கதாநாயகி அபிராமி அவங்களும் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தை என்னால் யோசிக்காமலே இருக்க முடியாது. அங்கே அதாவது படித்து ஏமாற்றப்பட்ட மாணவர்கள், வாழ்க்கையை தொலைத்த மாணவர்கள், அவங்க எழுப்புற கேள்விக்கு வந்து தடியடின்றது பதிலாக இருக்குது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என் குழந்தையா இருந்தா, என்னோட இதுவாக இருந்தா நான் அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு எல்லாரும் அவங்க ஆதரவு தெரிவிக்கணும், எல்லாரும் நேரில் வந்து மக்கள் வந்து அந்த போராட்டங்களில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு வந்து அவங்க ஒரு அறைகோல் விட்டுருக்கிறாங்க. இப்படி பல திரைப்பிரபலங்கள் வந்து, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் பல பேர் வந்து இதுக்கு ஆதரவாக வந்து வீடியோக்கள் வெளியிடுறாங்க, போராட்டத்திலேயே போய் கலந்துக்கிட்டு அங்கேயே போய் பேசுகிறாங்க. இப்படியும் நடக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கு எதிரான இருக்கிறவர்களும், அதாவது இந்த வகையரா ராஜ்மோகன் வகையரா ரோடுகள் ஒன்றும் சாலைகள் ஒன்றும் போராடுவதற்கு இல்லை அப்படின்னு டேக்லைனை தூக்கிட்டு வர அவர் போன்றவர்கள், ஸ்ரீதர் வெண்பு, நாட்டோட வளர்ச்சியை சிதைக்கிறதுக்காக அந்நிய கைக்குழலால் தூண்டப்பட்டு அவங்களால செலவிடப்பட்டு உருவாக்கப்பட்ட போராட்டம் இது, இது வந்து நாட்டோட வளர்ச்சியை பின்தங்கிறதுக்கான போராட்டம் இது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறாரு. ஆதன் தீட்சன்யா தோழர் வந்து அந்த பதிவை வந்து சூப்பராக அவரோட ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் போராடக்கூடிய இளைஞர்களோட வாழ்க்கையும் எதிர்காலமும் நாசமா போதேன்னு சொல்லி தங்கள் குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு போல பார்க்குறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கிற இயற்கை வளத்தை திருடி விற்கணும், அந்த திருடி விற்கிற வேலையை செய்ய முடியாது, இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணான்னு சொல்லி அந்த வியாபாரம் பண்ணுற வெறி பிடிச்சவங்க இன்னொரு பக்கம் வளர்ச்சி போகுது அப்படின்னு சொல்லி போராடுறதா தான் ஸ்ரீதர் வெம்பு போட்ட பதிவை வந்து தோழர் வந்து அப்படி விமர்சித்திருக்காரு. அது ஒரு சரியான பார்வையாக இருந்தது. அதேமாரி பிரபலமான இன்ஃப்ளூயன்சர், ஊரறிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் மதன் கௌரி, அவர் வந்து அவர் வீடியோவில் உடனே
வழக்கம் போல ஒரு டேக்லைனை போட்டுருவார், என்னை வந்து இதை பற்றி பேசல அதை பற்றி பேசலன்னுவாங்க. பேசணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது ஏன் நீ இதை பற்றிலாம் பேச மாட்டேறான்னு யாரெல்லாம் கமெண்ட்டில் வந்து திட்டுறாங்களோ முதல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திட்டுப்பா, அப்போ தான் நான் பேசுறது என்னன்னு தெரியுன்ற பேர் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. அதில் அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, போலீஸ் ஸ்டேஷனையும் சொல்லுவது, அதாவது அவர் வந்து எல்லா தரப்பும் சொல்லுவதை சொல்லுவார், எது உண்மை எது போய், அதாவது எல்லா தரப்பும் சொல்கிறத நாங்களும் சொல்லுவோம். டெல்லியோட டெப்யூட்டி கமிஷனர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, என் காலை அடித்து உடச்சிட்டாங்க, என் காலில் வந்து காயமாயிடுச்சு, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களால் தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்து ஒரு வீடியோ வெளியிட்டு போட்டிருக்கிறாரு. அந்த தகவல் நாங்களும் சொல்லலாம். ஆனால் எது உண்மை, யார் தாக்குதலை ஆரம்பிச்சா, யார் தாக்குனா, யார் ஆயுதத்தோட வந்தா, யார் வந்து பூ எடுத்துகிட்டு வந்தா, ஒரு பக்கம் பூவும் புத்தகமும் எடுத்துகிட்டு வந்த ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் துப்பாக்கியும் லத்தியும் எடுத்துகிட்டு வந்த ஒரு கும்பல், அப்போ யார் விக்டிம், அதில் யார் வந்து குற்றம் செஞ்சது, இந்த வித்தியாசம் தெரிஞ்சு பேச முடியாதா ஒருத்தரால? இந்த வித்தியாசத்தை வந்து ஒருத்தரால சொல்ல முடியாதா? அதை விட்டுட்டு நான் நடுவில் நக்கின்ற மாரி போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் தான் வந்து கலவரத்தை தூண்டினாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது கிளாஷ் ஆகிடுச்சு. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் தான் கலவரத்தை தூண்டினாங்க, நாங்கள் போகும்போது கிளாஷ் ஆகிடுச்சு, இதில் எதுவும் உண்மைன்னு தெரில, நீண்ட விசாரணைக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகு தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஊரறிஞ்ச விஷயம், நாடே வந்து மாணவர்கள் பக்கம் நிற்குது. இந்த விஷயத்து கூட ஒரு பேச்சு கூட வந்து பாஜக அரசை கண்டிக்க துணிவில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சர், இங்கே வந்து விஜயை ப்ரொமோட் பண்ணிட்டு கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர், விஜய் தாவேக அரசு, விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ஐடிவிக்கு என்ன பேசுதோ அதையே மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர். இதுலேயும் இப்படி தான் வந்து ரொம்ப வக்கரமா, இது ஒரு வக்கரமான பேச்சுன்னு தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பேச்சை தான் அவரும் பேசியிருக்காரு. பல ஆதரவும் எதிர்ப்புமான கருத்துக்கள் வந்து இதில் வந்துட்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக ராஜ்மோகன் அவர் போட்ட கருத்துக்கு அது எப்படிப்பட்ட கருத்துன்றதை நம்ம சொல்கிறத விட பாஜகவை சார்ந்த வினோத் பி செல்வம் அவர் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. அமைச்சர் ராஜ்மோகனோட அந்த பேட்டியை வந்து டேக் பண்ணி எக்ஸலன்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அவரே வந்து உளமாற பாராட்டி இருக்கிறாரு. இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க போராட்டம் டெல்லியில் நடக்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணிட்டு கூடாது, தமிழ்நாடு மாணவர்கள் அதெல்லாம் ஈல்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த போராட்டத்தின் மீது வெறுப்பு கக்கக்கூடிய ஒரு அந்த ஆள், பாஜக சேர்ந்த ஆள், அவருக்கு வந்து இவர் பேசுறது சரியா இருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு யாருக்காக பேசியிருக்கிறாருன்றது இதுலேருந்தே வெளிப்படணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து இந்தியா முழுக்க தர்மேந்திர பிரதான பதவி விலங்கிறத தாண்டி நீதியை ரத்து செய்யணுன்ற கோரிக்கைகள் வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அந்த கருத்தை பரப்புனது, அந்த தீயை பரப்புனது அப்படின்றத தமிழ்நாடு தான் அதை செஞ்சுருக்குது. அதில் இப்போ இருக்கக்கூடிய அரசு அதுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு எதனாலலாம் சிறப்பாக கவனிக்கப்பட்டதோ, எதனாலலாம் தமிழ்நாடுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதோ இந்திய அரசியல் மத்தியில், அந்த அங்கீகாரத்துக்கும் அந்த கௌரவத்துக்கும் கேடு விளைவிக்கிற விதமாக இன்னைக்கு தாவேக அரசு வாய் மூடி மௌனமாக இருக்குது. தமிழக அரசுன்ற பேரில் எதனா கண்டிக்க தானே, அது என்ன டிவிக்கு ஐடிவிங்கில் ஒரு போஸ்ட்டு, விஜயோட டிவிக்கு ஐடியில் ஒரு போஸ்ட்டு, ஆதவர்ஜினா ஒரு போஸ்ட், எதுக்கு இப்படி தமிழ்நாடு அரசு இப்படி கண்டிக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. தமிழ்நாடு அரசு அவங்க கோரிக்கையில் நாங்களும் வலியுறுத்துறோம் அப்படின்னு நாங்களும் சட்டமன்றத்தில் பேசுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க. அதை விட்டுட்டு கட்சி சார்பாக மட்டும் பேசுறது, அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுறது, அதுவும் இப்போ எவனோ ரத்தம் சிந்தறதுக்கு மண்டை உடைக்கிறதுக்குலாம் நான் வந்து கூட நிற்க மாட்டேன், நான் நீட்டை முழுசாக ஒழிக்கிறதுக்கு நான் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு இருக்கிறேன், அது நடக்கும்போது இந்த பிரச்சனைலாம் தீந்துருன்னு சொல்லி இந்த விஷயத்தையே மழுங்கடைக்கிறது, உறவுபூர்வமாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய போராட்டங்களை ஒடுக்குறது, இந்த மாதிரி வேலையை தான் இந்த அரசு செஞ்சுருக்குது. ஆனால் இங்கே மாணவர்கள் ஓரளவுக்கு இப்போது இளைஞர்கள் இந்த சிஎம் வாயை திறக்கணும், சிஎம் இதை பற்றி பேசி ஆகணும், சிஎம் இதை பேசாமல் இருக்கிறது வந்து அவமானம்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளில், கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நடக்கிற போராட்டங்களில், குறிப்பாக சிபிஐ ஆஃபீஸில் நடக்கிற போராட்டங்களில் பெருவாரான மாணவர்கள் இளைஞர்கள் வந்தவன்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் பல இடங்களில் வந்து சாலை முறையில் அந்தமாரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. பல கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து போராட முன் வந்துட்டு இருக்கிறாங்க. போலீஸ் மிரட்டினாலும், நிர்வாகம் மிரட்டினாலும், அதை தான் தாண்டி இந்த விஷயத்தில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும், நீட்டுக்கு எதிராக நிற்கணும், ஒன்றிய அரசை இதில் பணிய வைக்கணும் அப்படின்ற உணர்வோட மாணவர்கள் நிற்கிறாங்க. இருந்தாலும் டெல்லியில் நடப்பது போலோ மற்ற வடமாநிலம் நடக்கிறது போலையோ ஒரு மூர்க்கமான போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் தொடங்கலைன்றது தான் பார்க்க முடியுது. தமிழ்நாடு மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள், பெற்றோர்கள் இவங்க எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடணும். ஏன்னா ஜந்தர் மந்தரில் இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி, மற்ற மாணவர் அமைப்புகள் எல்லாரும் இப்போ வைக்கிற முழக்கம் என்னன்னா, இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ ரத்தம் வாங்கியாச்சு, இவ்வளோ வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் வழக்கு வாங்க போகிறோம், அதுக்கும் தயார் தான், இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலே இந்த பிரச்சனை விடக்கூடாது, இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாது, இப்போ இந்த அளவுக்கு போயாச்சு, இப்போ விட்டனா இந்த கோரிக்கை எப்பவும் வெல்ல முடியாது, அதனால் இதை கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் இதை கடைசி வரைக்கும் போய் ஒரு கை பார்த்தணுன்றது தான் அவங்களோட கோரிக்கை. அதேமாரி இந்தியா முழுக்க இப்போ தான் ஒரு மொமெண்ட் உருவாகிருக்கு. தமிழ்நாடும் அதில் வந்து ஒத்து போய் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட கை கோர்த்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தணும், தமிழக மக்கள் இதில் ஈடுபடணும். இதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.